கோவை வெள்ளியங்கிரி மலை ஏறிய பெண் உட்பட இருவர் உயிரிழந்துள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ரவீந்திரன். ரவீந்திரன், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்களையும் வழங்கலாம். வணக்கம். தென் கைலாயம் என அழைக்கப்படும் வெள்ளியங்கிரி ஆண்டவர் திருக்கோவில் சுயம்புலிங்கமாய் எழுந்திருக்கும் சிவபெருமானை தரிசிக்க ஆண்டுதோறும் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்குள்ள ஏழுமலை ஏறி வருவது வழக்கம். 7வது மலையில் சுயம்புலிங்கமாய் காட்சி தரும் சிவபெருமானை தரிசிக்க பல பகுதிகள், மாவட்டங்கள், மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்கள் வருவது வழக்கமானது. தற்போது நிலவு தட்பவெப்ப மாற்றங்கள் அடுத்து மேலே அதிக அளவில் குளிர் நிலவுகிறது. கடந்த ஆண்டு மேலே உள்ள காலநிலையை சமாளிக்க முடியாமல் உடல் உபாதையால் 9க்கும் மேற்பட்ட பக்தர்கள் இருந்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு உடல் உபாதைகள் ஏதாவது இருந்தால் மேலே ஏற வேண்டாம் என வனத்துறை சார்பில் வரும் பக்தர்களிடையே முன்னெடுப்பும் செய்யப்பட்டது. எனினும் அதை பொருட்படுத்தாமல் நிறைய பக்தர்கள் சிவபெருமானை தரிசிக்க மேலே சென்றனர். தற்போது தென்கிழக்கு பருவமழை ஆனது துவங்கிய நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையில் நீர்பிடிப்பு பகுதியில் கனமழை பெய்து வருகிறது. நேற்றைய தினம் மலை ஏறிய பெண் பக்தர் ஒருவர் 7வது மலையில் இறந்திருப்பது தெரிய வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து தற்போது பார்த்தீங்கன்னா சிறிது நேரத்திற்கு முன்பு ஆண் பக்தர் ஒருவர் 5வது மலையில் இறந்துள்ளதாக வனத்துறை தகவல் தெரிவிக்கிறது. தற்போது பார்த்தீங்கன்னா உடலை கீழே இறக்கி கொண்டு வர தோழியானது மேலே கொண்டு செல்லப்பட்டு வருகிறது. கீழே கொண்டு வந்தவுடன் இறப்புக்கான என்ன காரணம் என தெரிய வரும் என வனத்துறை சார்பில் தெரியப்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ரவீந்திரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.